ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான லெக் பீஸ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு மசாலா கூட உதிராமல் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஜூஸியாகவும் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். இப்போது இந்த லெக் பீஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல கடையிலே இதே மாதிரி கீறி கொடுத்துருவாங்க. இல்லாட்டினா நீங்கள் வீட்டில் கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசால் பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லெக் பீஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். முட்டை ஆட் பண்ணால் நல்ல கிறிஸ்பியாக வெளியில் கிடைக்கும். ரொம்பவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல மசாலா எல்லாத்தையுமே லெக் பீஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா உள்ளெல்லாம் தடவி விடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் இந்த டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்ல மசாலாலாம் லெக் பீஸில் நல்லா தடவி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா தடவி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படி ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல மசாலாலாம் நல்லா செட் ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மாவு பொருட்கள்லாம் ஆட் பண்ணுவோம். இப்படி மாவு பொருட்கள் ஆட் பண்ணும்போது அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கிடச்சி மேலே நமக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவே கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா கிறிஸ்பியாக கொடுக்குறதுக்காண்டி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த லெக் பீஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கோங்க. இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டாச்சு. நம்மளோட லெக் பீஸும் பொரிக்க தயாராக இருக்குது. நம்ம மாவு பொருட்கள் ஆட் பண்ணிட்டு ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. மாவு பொருட்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி பொரித்து எடுத்துடலாம். இப்போ இதை பொரித்து எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இப்போது நம்ம லெக் பீஸை எடுத்து பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயில் ஒரு மசாலா கூட உதிராமல் சூப்பராக கிடைக்கி. இப்போ இது மேலேயே கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி வேக வைக்கும்போது உள்ளேயும் நல்ல ஜூஸியாகவும் கிடைக்கும். நம்ம ரொம்ப ட்ரையாக எடுக்காமல் ஓரளவுக்கு ஜூஸியாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா பக்கமே ஈவனாக குக் ஆகிருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான லெக் பீஸ் ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், எண்ணெயில் எந்த ஒரு மசாலா எதுவுமே உதிரலை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா உள்ள ஜூஸியாகவும் இருந்துச்சு. இப்போ மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான லெக் பீஸ் ஃப்ரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். காரமும் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோக்குள்ளே சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.